நல்ல மனசு படைச்ச எந்த விதமான வியாபார நோக்கத்தோடையும் இன்னொரு மனுஷன்ட்ட பழகாத நிறைய மனிதர்களை நாம் கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம சமூகத்தில் இவன் ஏமாளி, பொழைக்க தெரியாதவன், வேலைக்கு ஆகாதவன்னு பல அடமொழிகளை கொடுத்து அடையாளப்படுத்துறதையும் கவனிச்சிருப்போம். அப்படியான நல்ல மனசு படைச்ச ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு நிறைய பணத்தை கடனாக கொடுத்துட்றான். அப்படி கொடுத்துட்டு அவன் படுற சிக்கல் தான் பிரபஞ்சன் எழுதின ஒரு ஊரில் 2 மனிதர்கள் அப்படிங்கிற இந்த கதை. வாங்க சுவாரஸ்யமான அழகான அந்த கதையை கேட்கலாம். நான் ஹாரி, இது கதகளி ஸ்டோரி டெல்லர். கிருஷ்ணமூர்த்தி காலையில் பலகாரத்தை சாப்பிட்ட கையை கழுவி அதை துணியில் துடைச்சிட்டு வீட்டோட ஹாலுக்கு வந்தான். ஹாலில் அவனோட அப்பா சாய்வு நாற்காலியில் படுத்திருந்தார். கிருஷ்ணமூர்த்தி மனசில் அவங்க அப்பா கடைசியாக கொஞ்சம் வருஷங்களாக அந்த சாய்வு நாற்காலியை விட்டு எந்திரிக்காத மாதிரியே ஒரு எண்ணம் தோன்றுது. அவனோட அம்மா அப்போ வீட்டில் இல்லை. அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் மத்தியான சாப்பாட்டுக்காக ஏதோ அரிசியோ இல்லை பணமோ கடனாக கிடைக்குமான்னு கேட்குறதுக்காக போயிருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்தி சட்டையை மாட்டிட்டு அவங்களோட வீடு இருந்த பேட்டையை விட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தான். கட்டப்பட்டு இருந்த அந்த சினிமா தேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை இருந்துச்சு. அங்கே போய் கிருஷ்ணமூர்த்தி ஒரு சார்மினார் சிகரெட்டை வாங்குறான். வாங்கி அதை புகைச்சபடி ரங்கசாமியை போய் பார்க்கலான்னு முடிவு செய்கிறான். அங்கேருந்து கிளம்பி ரங்கசாமி வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு போகிறான். அது ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில் நெரிசல் அதிகமாக இருந்ததுனால அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு முருங்கை மரத்துக்கு அடியில் போய் நின்று இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிறான். அதே முருங்கை மரத்தோட நிழலை மட்டும் ஆதாரமாக அங்கே ஒரு பாட்டி கிழங்குகளை வித்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, என்ன அரிசி கடையும் ஊற்றி மூடிட்டியாமே, அவன் அரிசி கடையை வச்சு எவ்வளவோ சம்பாதிக்கிறான், நீ என்னடானா அதை மூடிட்டு வந்து நிற்கிற. இதை கேட்டு கொஞ்சம் கோவம் அடைஞ்ச கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் வாங்குறவெல்லாம் கடனை வச்சு வாங்கிக்கிட்டு காசை திருப்பி கொடுக்கலன்னா கடை எழுத்து மூடாமல் என்ன பண்ணுறது, இவ்வளோ ஒழுக்கமயிராக பேசுகிறியே, நீயே எனக்கு கடனாக வாங்கின காசை திரும்ப தரணும் அப்படின்னு அந்த கிழவியை பார்த்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லவே, அந்த கிழவியும் என்னப்பா வார்த்தையை விட்டுற, காசு இருந்தால் தரப்போகிறேன் அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. இந்த நேரமாக கிருஷ்ணமூர்த்தியை கவனித்த அந்த மளிகை கடை ஓனர், என்னப்பா ரங்கசாமியை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு, டே ரங்கசாமி, உன்னோட பழைய முதலாளி வந்திருக்காரா அப்படின்னு ரங்கசாமியை கூப்பிட்றான். ரங்கசாமியும் கடையிலேருந்து வெளியே வந்து, என்னண்ணே என்னாச்சு அப்படின்னு கேட்க, கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறான்ல கோபால், அவன் என்கிட்டேருந்து 150 ரூபா கடன் வாங்கினான். கொஞ்சம் காசாக இருந்திருந்தா கூட நான் எதுவும் கேட்காம விட்டுருப்பேன். என் வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, அதான் அவனை ஒன்று பார்த்தா நீ கொஞ்சம் காசை திரும்ப கொடுக்க சொல்ல முடியுமா அப்படின்னு ரங்கசாமி கிட்ட கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறான். ரங்கசாமியும், சரிண்ணே நான் கேட்குறேன், சீக்கிரமாக நீங்கள் கடையை மறுபடியும் திறந்தீங்கன்னா நான் அங்கேயே வந்து வேலை பார்த்துட்றேன். இந்த முதலாளி கொஞ்சமும் சரியில்லை, என்னை போய் டீ வாங்கலாம் சொல்கிறான் அப்படின்னு அவனோட பிரச்சனையை அவன் புலம்புறான். இப்படி இருக்க ரங்கசாமியும் கோபாலை பார்த்துட்டதா 2 நாளைக்கு அப்புறமா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்கிறான். அண்ணே, நான் அவனை வீட்டில் போய் பார்த்தேன், அவன் வீட்டில் இல்லை. நேற்று ராத்திரி சினிமா தேட்டர் பக்கமாக போயிருந்தேன், அங்கே பார்த்தா அவன் தேட்டருக்கு வந்திருந்தான். டேய் கடன் வாங்கின, டேய் கடனை வச்சு அரிசி வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, இதுக்கு பேசாமல் கூட்டி கொடுத்து சம்பாதிக்க வேண்டியதானடா அப்படின்னு நறுக்குன்னு கேட்டுட்டேன். அவனும் அவமானம் தாங்க முடியாமல் படம் பார்க்காமலே தேட்டரை விட்டு கிளம்பிட்டான். இதை கேட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு மனசு தாங்கலை. டேய் என்னடா, கொஞ்சம் மரியாதையாக கேட்டிருக்கலாம்ல. அண்ணே, உங்களுக்கு என்னென்ன இவனுங்களை பற்றி தெரியும், இந்த மாதிரி மரியாதையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டியது தான். இருந்தாலும் என்னமோ கிருஷ்ணமூர்த்திக்கு மனசு கேட்கல. இப்படி இருக்க அடுத்த 2-3 நாள்லையே கிருஷ்ணமூர்த்தி கோபாலை ஒரு சேலத்து பிரியாணி கடைக்காரரோட கடைக்கு வெளியே பார்க்குறான். அங்கே கோபால் பிரியாணியை சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருந்தான். இதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி கோபால்கிட்ட போய், டேய் என்கிட்டேருந்து கடனாக காசை வாங்கினேன்லடா, அந்த காசை எப்படா தருவ அப்படின்னு கேட்க, அவனும் கிருஷ்ணமூர்த்தியை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் டிராஃபிக் லைட்டில் மஞ்சள் பச்சை சிவப்புன்னு ஒவ்வொரு நிறமாக மாறுறதையே பார்த்துட்டு இருந்தான். உடனே கிருஷ்ணமூர்த்தி, டேய் என் வீட்டில் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்குதுடா, பணத்தை எப்படியா திரும்ப கொடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோபால் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, நான் உனக்கு எவ்வளோ காசு தரணும், 150 ரூபா, 1000 ரூபாவாக இருந்தால் கூட நான் தந்துடுவேன். இப்போ என் கையில் காசு இல்லை, போதா குறைக்கு நீ என்னடான்னா வெறும் 150 ரூபாவுக்காக உன் ஆளை விட்டு நான் சினிமா தேட்டரில் இருக்கும்போது என்னை வந்து அவமானப்படுத்துறியா, இதுக்கெல்லாம் பயந்து உன் காசை நான் கொடுக்க மாட்டேன். எனக்கா எப்போ தோணுதோ அப்போ தரேன், இப்போ என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். கிருஷ்ணமூர்த்தியும் அவனை கூப்பிட்டு பார்க்கவே அவன் திரும்பியே பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இது நடந்த ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் கிருஷ்ணமூர்த்தி கோபாலை ஒரு பெட்டி கடைக்கு வெளியே அவன் வெத்தலை பார்க்க போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். கிருஷ்ணமூர்த்தியும் அவனை கூப்பிடவே, கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி கோபால் வெத்தலையை சாப்பிட்டு முடிச்சு அந்த சுண்ணாம்பை பக்கத்தில் இருந்த ஒரு தூணில் தேய்ச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியில் அவனோட இடது பக்கமாக திரும்பி வெத்தலையோட எச்சில் வெளியே துப்புறான். இது கிருஷ்ணமூர்த்தியோட மனசை ரொம்பவே உறுத்துது. கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமியை பார்த்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறான்.
அதுக்கு ரங்கசாமி, அண்ணே பொழைக்க தெரியாமல் இந்த பொறுக்கி பயல்கிட்ட போய் அமைதியாக பேசிகிட்டு இருந்தா அவன் இப்படி தான் பண்ணுவான், இவனெல்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்து காசை வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லவே கிருஷ்ணமூர்த்தியும் யோசிக்கிறான். அடுத்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு காலையில் ஃபுல்லாக யோசித்து கிருஷ்ணமூர்த்தி ஒரு முடிவு எடுக்கிறான். கோபாலோட வீட்டுக்கு போகிறான். போய் கதவை தட்ட சாயங்கால இருட்டில் ஒரு பொண்ணு அந்த கதவை திறந்து வெளியே வரா. அது கோபாலோட மனைவி. அவங்க புள்ளத்தாச்சியாக இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி கோபால் இல்லையான்னு கேட்க, அவர் உள்ளே சாப்பிட்ருக்காரு, நான் கிருஷ்ணமூர்த்தி, அரிசி கடை கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுங்கள், அவருக்கு தெரியும். இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த கதவை மூடிட்டு உள்ளே போயிடுறா. கிருஷ்ணமூர்த்தி ஒரு சார்மினார் சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறாரு. அப்படியா கிருஷ்ணமூர்த்தி கிட்டத்தட்ட 3 சிகரெட்டை புகைச்சி முடிச்சிருப்பார். அப்போ தான் கோபால் வெளியே வரான். என்ன, நான் தான் காசு இருக்கும்போது உன்ட்ட வந்து தந்துடுறேன்னு சொன்னேன்ல, இப்போதைக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கிற அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்குறான். அவன் மீன் குழம்பை சாப்பிட்டு வந்திருப்பான் போல். மீன் குழம்பு வாசனையே கிருஷ்ணமூர்த்திக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை, என் அக்கா பிரசவமாக என் வீட்டுக்கு வந்திருக்கா, பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் கொஞ்சம் அவசரப்படுத்துகிறேன். ஓ, உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் கழுத்தறுத்துட்டு சாக முடியுமா? இது கிருஷ்ணமூர்த்தியை கோவப்படுத்துது. உடனே கிருஷ்ணமூர்த்தி, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை இருக்கணும்னு பார்க்குறேன், அந்த மரியாதையை நீ கெடுத்துருவ போல. இதை கேட்ட கோபால், என்ன இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், நீ பேச வச்சுட்ட. இங்கே பாரு, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலன்னா நீ என் வீட்டை தாண்டி தானே ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போவ, வா, உன் கையையும் காலையும் உடைக்கிறேன், உன் ஃபேக்ட்ரி டோக்கன் இருக்குதுல்ல, அதை பிடுங்கி நானே வச்சுடுவேன், அதுக்கப்புறம் நீ வேலைக்கே போக முடியாது இப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி அவனை கோவமாக மிரட்டுறான். அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி கோபாலை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையும் கோபாலோட மனைவி கதவு ஓரமாக நின்று கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்க கரெக்டாக ஒரு 2 நாள் தாண்டி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாள் விடிய காலமை நல்லா போர்த்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தான். அப்போ அவனோட அம்மா திடீர்னு வந்து அவனை எழுப்புறாங்க. கிருஷ்ணமூர்த்தி, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி வெளியே போய் பார்க்க அங்கே கோபால் நின்றுட்டு இருந்தான். அண்ணே, நான் உங்களுக்கு எவ்வளோ காசு தரணும்னு சொன்னீங்க? 180. இந்தாண்ணே, இதில் 100 ரூபா இருக்குது, நான் மற்ற காசை ஒரு வாரத்துக்குள்ளே தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிருஷ்ணமூர்த்தி, 30 போகட்டும், நீ எனக்கு இன்னும் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே கோபால், அண்ணே மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, மனசில் எதுவும் வச்சுக்கலப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த கோபால், அண்ணே இதில் 50 ரூபா இருக்குது அப்படின்னு மிச்ச 50 ரூபாவை கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு, அண்ணே எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே கிருஷ்ணமூர்த்தி, சந்தோஷம்ப்பா, நீ எனக்கு எவ்வளோ ரூபா தரணும்? 50 ரூபா இல்லை, இந்த 30 ரூபா போதும், இந்த 20 ரூபாவை நீ வச்சுக்கோ, உன் குழந்தைக்கு ஒரு சட்டை வாங்கி போடு அப்படின்னு 20 ரூபாவை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்றான். இது கோபாலோட மனசை ரொம்பவே உறுத்துது. அண்ணே, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீங்க, ஆனால் நான் உங்களை ரொம்ப அலைய வச்சுட்டேன் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இந்த கதையில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கிருஷ்ணமூர்த்தி கடைசி வரைக்கும் நல்ல மனசுடையவனாகவே இருந்தான். இந்த மாதிரியான நல்ல மனசு இருக்கிறவங்கள பார்த்தா பல பேருக்கு அவன் ஏதோ வலிமை இல்லாமல் இருக்கிறான், அதனால தான் ரொம்ப நல்லவனாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால தான் நல்ல மனசோட சேர்த்து கொஞ்சம் கடுமையும் தேவைப்படுது. பல்லு இருந்தும் மற்றவங்கள கொத்த வேண்டான்னு நினைக்கிற பாம்பு தன்னை காப்பாற்றிக்கவாவது படம் எடுக்க வேண்டிய தேவை இந்த சமூகத்தில் இருக்குது. இந்த கதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதகளி ஸ்டோரி டெல்லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான கதையோட பார்க்கலாம். டாடா, பை பை.